வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் நீதிமன்றத்தில் குக்கர் சின்னம் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த மனுவில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சில விஷயங்களை கூறியுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு என்று ஒரு தனி சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று நேற்று நீதிமன்றத்தில் தனது வாதத்தை எடுத்து வைத்துள்ளது. இந்த வாதத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? அது மட்டுமல்லாமல் இதனை தொடர்ச்சியாக இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அவர்கள் அவ்வாறு குக்கர் சின்னம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவோம் என்று கூறியிருக்கிறார். சுயேட்சையாக போட்டியிடுவார்கள் என்றால் 40 தொகுதிக்கும் ஒரே சின்னம் குக்கர் அல்லாத ஒரு சின்னத்தில் போட்டியிடுவார்களா, அல்லது 40 தொகுதியிலும் ஒவ்வொரு சின்னத்தில் போட்டியிடுவார்களா, சட்டமன்ற இடைத்தேர்தல் 18 சந்திக்க இருக்கின்ற அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் தனித்தனி சின்னத்தில் போட்டியிடுவார்களா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் என்றால் அதை பரப்புரையில் அவர்களுக்கு எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது போன்ற தீர்ப்புகள் தேர்தல் களத்தில் என்ன விதமான தாக்கத்தை அந்த கட்சிக்கு நேர்முறையாகவோ மறைமுகமாகவோ அல்லது அவர்களுக்கு எதிர்மறையாகவோ எந்த விதத்தில் அமையும்? அதற்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைய அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இது குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பத்திரிகையாளர் லட்சுமணன், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாராயணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். லட்சுமணன், இந்த கேள்வியை நான் தொடங்குறேன். ஒரு பத்திரிகையாளராக தேர்தல் ஆணையம் ஒரு சிம்பிளான லாஜிக்கை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு சின்னம் தரமாட்டோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அரசியல் இருக்குது, இதெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரே விஷயத்தில் ஆரம்பத்திலும் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் முதல்ல ஒரு அமைப்பாக பதிவு செய்யப்படவே இல்லை, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பிற்கு நாங்கள் எப்படி சின்னம் கொடுப்போம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து சொல்லி நேற்று உச்சநீதிமன்றம் ஹியரிங்கில் கூட அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாதத்தை, இந்த லாஜிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது லாஜிக் இல்லை, சட்டம் அதுதான். தேர்தல் ஆணையம் சொன்னது சரியான வாதம், அதை யாருமே மறுக்கலை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, தினகரன் யாரோ ஒரு புது பேரில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு, தினகரன்கிற ஒரு தனிநபர் தனக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த அமைப்பை நான் பதிவு பண்ண மாட்டேன், பதிவு பண்ணாமலும் நீங்கள் சின்னம் கொடுக்கணும்னு தேர்தல் ஆணையத்தில் இது வரைக்கும் போய் மனு கொடுக்கல. அவர்கள் அதிமுக என்கிற கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பிரிவில் ஒரு பகுதியினர். இது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இரட்டை இலையும் அதிமுக எங்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு வழக்கு நடந்தபோது, இந்த வழக்கில் அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு இடைக்கால ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் அரசியல் நடத்தணுங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், தேர்தல் வரப்போகுது, திருவாரூர் திருப்பரங்குன்றம் வரப்போகுது, உள்ளாட்சியில் வேறு வருங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு இடைக்கால ஏற்பாடு பண்ணுங்கன்னு கோர்ட்டில் தான் போய் கேட்குறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் சட்டம் அதுதான், பதிவு பண்ணால் தான் சின்னம் கொடுப்பாங்க. சரி, ஏன் பதிவு பண்ணலை? பதிவு பண்ணால் முதல் விதிமுறை என்ன தெரியுமா? நான் இப்போ இளைஞர்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அந்த அப்ளிகேஷனை கொடுக்குற போதே நான் வேறு எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லைங்கிற அந்த உறுதிமொழியில் கையெழுத்து போடணும். அப்போ தான் நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க முடியும். அப்போது அதிமுக எங்களுக்கு சொந்தம், நான் அதில் துணை பொதுச்சாளராக இருக்கிறேன்னு சசிகலாவும் தினகரனும் வழக்கு போடுற போது, நான் இப்படி ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுக்குற போதே அதிமுக உட்பட வேறு எந்த இயக்கத்திலும் நான் உறுப்பினர் இல்லைன்ற உறுதிமொழியை கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வழக்கை நீங்களே பலவீனப்படுத்திக்கிறீங்க, இனிமேல் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாத சூழலுக்கு ஆளாகிறீங்க. இதை தேர்தல் ஆணையம் வேணால் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கலாம். நீதிமன்றம் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே இடைக்கால தீர்ப்பாக ரேகாபள்ளி என்கிற ஜட்ஜ் ஒரு தீர்ப்பை கொடுக்குறார். இவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இயங்கட்டும், குக்கர் சின்னம் கொடுங்க, வித்தவுட் பிரெஜுடிஸ் டு தி மெயின் கேஸ் அப்படின்னு தீர்ப்பை கொடுத்தாங்க. அதுக்கு அவசர போய் ஓபிஎஸ்பி ஒரு ஸ்டே வாங்குறாங்க. சரி, இது நடந்துட்டு இருக்கிற போதே திரும்ப நாடாளுமன்றத்தை நெருங்கிட்டு வருது, எங்களுக்கு சின்னத்தை கொடுங்கன்றாங்க. அப்போதான் கன்வில்கர் தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லுச்சுன்னா, 4 வாரத்துக்குள்ள அவங்க தீர்ப்பை கொடுக்கணும் டெல்லி உயர்நீதிமன்றம். கொடுக்கலைனாலோ அல்லது கொடுத்த மறிச்ச பிறகு நீங்கள் வாங்க. அப்படி வரப்போது அவர்கள் சொன்ன தீர்ப்பு தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இது தினகரனுக்கான தீர்ப்பு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அது ரெஃபரன்ஸாக இருக்க போகிற ஜட்ஜ்மெண்ட். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி 2ஆக உடைகிற போது அந்த 2 குரூப்புக்கும் பொது சின்னம் பெறுவதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் 6-7 உதாரணங்களை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்த விஷயங்களை கன்வில்கர் அதில் குறிப்பிடுறார். ராஷ்டிரிய ஜனதாதளத்திலிருந்து மதசார்பற்ற ஜனதாதளம் அப்படின்னு பல கட்சிகளை பற்றி குறிப்பிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர்களும் விடுதலை சிறுத்தைகளை பற்றி அதில் சொல்றார். நீதிமன்றத்துக்கு சின்னத்தை வாங்கிட்டு போன விஷயத்த உங்களுடைய வாதப்படி பலரும் நினைக்கிற மாதிரி அது தேர்தல் ஆணையத்துடைய பிரத்யேக உரிமை இல்லை, அவர்கள் தான் ஒதுக்கணும். அதில் அவர்கள் ஒதுக்க மறுத்தாலோ உள்நோக்கத்தோடு செயல்பட்டாலோ தேவையின்றி காலதாமதம் செய்தாலோ நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு கன்வில்கர் என்ன சொல்றார், அப்படி நீங்கள் கொடுக்க மறுத்தால் குவாசி ஜுடிஷியரின்னு சொல்லப்படுற நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உள்ள உங்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கிற போது தேர்தல் ஆணையத்துக்கு
முழு நீதித்துறை அதிகாரத்தை வச்சிருக்கிற எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பை ரெஃபர் பண்ணி தான் இன்னைக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. சரி, அங்கேயும் வந்து இவங்க இந்த வாதத்தை வைக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தல் ஆணையம் ஆரம்பத்துல இருந்து ஒரே ஷேன்ல இருக்கு, சட்டத்தை தான் சொல்றாங்க. இவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் நீங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு நடிப்புல வர்றோம், அந்த வழக்கு ஒரு தாவா நிலுவையில் இருக்கிற போது இன்னமும் நாங்க ஒரு ஃபேக்ஷன் தான். சரி, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, நீங்க கட்சியை பதிவு பண்ணிட்டு போங்களேன்னு ஏன் நீதிமன்றம் ஒரு தடவை கூட தினகரனை பார்த்து அந்த கேள்வி கேட்கல? காரணம் என்னன்னா, சொல்ல முடியாது. நீதி பரிபாலர் நடத்துகிற நீதிபதிகளுக்கு தெரியும் இந்த வழக்கினுடைய தாத்பரியமே என்னன்னா, 2 குரூப்ல அவங்க ஒரு குரூப், இறுதி முடிவு எட்டுற வரைக்கும் அந்த இது தொடரும். இல்ல நீங்க ரொம்ப அழகா தரவுகளுடன் சட்டத்தின் துணை கொண்டு இதை நீங்க நரேட் பண்றீங்க. ஆனால் இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒண்ணு பதிவு செய்யுங்க, இல்லைன்னா அந்த வழக்கு முடிக்கணும். அந்த வழக்குல நீங்க ஏதாவது ஒரு தீர்ப்பு பெற்றுக்கொண்டு வரணும் அப்படின்னு. இப்ப இதுதான் இப்போதைக்கு சிக்கல் இருக்கு. இந்த வழக்கு போயிட்டு இருக்கு, இப்ப தேர்தல் வந்துருச்சு. அதனாலதான் இடைக்கால ஏற்ப இன்னைக்கு வரப்போற தீர்ப்பு வழக்கு இது என்ன தெரியுமா? இன்னைக்கு தீர்ப்பு வராது. உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு 11 மணிக்கு வரப்போறது தீர்ப்பு அல்ல. இந்த இரட்டைலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இது என்னைக்கு வேணாலும் முடியட்டும். 5 மாசத்துல முடிங்க, 5 வருஷத்துல கூட முடிங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருது, எங்களுக்கு இடைக்கால ஏற்பாடா ஒரு சின்னம் கொடுங்க, நாங்க தனி அமைப்பா எங்கிட்டு இருக்கோம், அது இடைக்கால ஏற்பாடு. நீங்க சொன்ன பாயிண்ட் தான் இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு வரப்போகுது வழக்கு போய்க்கொண்டே இருக்கட்டும். எங்களுக்கு இடைக்கால ஏற்பாடு ரெட்டலையை கேட்கல, இடைக்கால ஏற்பாடா ஒரு காமன் சிம்பல் கொடுங்க. அந்த காமன் சிம்பல் ஏன் குக்கரை கேட்கிறோம்? நான் குக்கர்ல நின்று ஜெயிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு கொடுக்குறாங்க. அது கொடுக்கலன்னா ஒரு காமன் சிம்பல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கு. இடைக்கால ஏற்படுது அவங்க ரெட்டலை கேட்கல. ஆனால் இரட்டைலையை பெறுவதுதான் இறுதி இலக்கு என்பதில் இப்போது வரையும் அம்மா மக்கள் அது வழக்கு. அதனாலதான் அந்த வழக்கு பெண்டிங்கிற கேட்டகரியில வருது. இவர் அந்த குரூப்ல ஒரு குரூப்பா வரார், அந்த தகுதிக்கு வந்துடுறாரு. அதனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் வருது, சின்னத்தை ஒதுக்குற அதிகாரம். அதர்வைஸ் தேர்தல் ஆணையத்துடைய பிரத்யேக உரிமை தான், யாருமே அதை கொஸ்டின் பண்ண முடியல. தேர்தல் ஆணையம் சொல்றது சரியான கருத்து தான், அதுவும் சரிதான். இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்பதும் சரிதான். அதனாலதான் ஒரு டைரக்ஷன் கேட்கிறாங்க, இடைக்கால ஏற்பாடா எங்களுக்கு ஒரு சின்ன கொடுங்க. அப்படி கேட்க வர்ற வழக்கு எதனால இவ்வளவு விமர்சனம் வந்ததுன்னா, கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கு வரப்போகுது, 14ஆம் தேதி போய் தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு மனு, அந்த நோட்டீஸை கொடுத்து நாளைக்கு வழக்கு வருது, உங்க வக்கீல அனுப்பி வைங்கன்னு பர்சனலா கேட்கறாங்க. ஏன்னா கோர்ட்டு தான் அந்த மாதிரி சொல்லணும், அதுக்கு நேரம் இல்லை, தேர்தல் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க, கையெழுத்து வாங்கிட்டு வர்றாங்க. 15ஆம் தேதி வழக்கு வரப்போ தேர்தல் ஆணையத்தோட வழக்கறிஞர் அந்த ஹாலுக்கே வரல. சரி, பிஸியா இருந்திருப்பாங்கல்ல. பக்கத்து அறையில் ஒரு வழக்கு நடக்குது, தமிழ்நாட்டோட அதே தொடர்புடைய வழக்கு, 3 தொகுதிகளுக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட வழக்குல அதுக்கும் நோட்டீஸ் அனுப்பல தேர்தல் ஆணையத்துக்கு, கோர்ட் அனுப்பல. ஆனா அந்த வக்கீல் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த பாரபட்சம் பாக்குறீங்கல்ல, இந்த வழக்கை எப்படியாவது தள்ளிட்டு போகணும், அதுலதான் உள்நோக்கம் வருது. லட்சுமணன் வந்து தேர்தல் ஆணையம் சொல்கின்ற அந்த லாஜிக், சட்ட சிக்கல் என்ன, இதற்கு முன் உதாரணங்கள் பிரசிடென்ட் இருக்கு, எல்லாத்தையும் வந்து அவர் விரிவாக சொல்லிட்டார். ஆனால் தேர்தல் ஆணையம் நினைத்தால் இதை சரியான வழியில் நடத்தலாம். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புகளாக இதற்கு முன் உதாரணமாக இருக்கு. வேண்டுமென்றே அந்த வழக்கை வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்றோ, இதை அமைப்பை நீங்க பதிவு செய்யுங்க என்றோ சொல்வதன் மூலமாக இவர்களை பலவீனப்படுத்த ஒரு பாரபட்சமாக, ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிறத அவருடைய வாதம். அப்படி அவர் சொல்லவே இல்லையா? தேர்தல் ஆணையம் இப்ப அவர் சொன்ன கடைசியா சொன்னது என்ன? சொன்னது அன்னைக்கு அந்த கேஸுக்கு போகலன்றது தான் கடைசியா சொன்னது. பக்கத்து ரூம்ல நடந்தது அந்த உதாரணம் இருக்கு. லட்சுமணன் வந்து அவருடைய பார்வையில் அவர் சொல்றாரு தவிர, அந்த மாதிரிலாம் நம்ம தேர்தல் ஆணைய பாரபட்சம் நடக்குன்னு அவர் சொல்லல. அப்படி ஒரு வாதமே வரல. பார்வை அப்படி இருக்கலான்றான். அவருடைய பார்வையில் அடுத்த ரூம்ல ஒரு வழக்கு நடக்குது, அங்க போனாங்க, இங்க வரலன்னு அவர் சொல்றாரு. ஒரு உதாரணத்தை சேர்த்து சொன்னா அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிட்டோம். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க. இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது, 9 நாள் விடுமுறைக்கு பிறகு வருது, அடுத்த நாளோட வேட்புமனு தாக்கல் முடியுது. அதனால பொதுவா நோட்டீஸ் அனுப்பிச்சு பதில் சொல்லுங்கிறோட நிறுத்தல. தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒரு தகுதியுள்ள அதிகாரியை எங்களுக்கு நேரில் அனுப்பி வைங்க, நாங்க முடிவெடுக்கணும், நீதிமன்றத்துக்கு உதவுறதுக்காக அந்த அதிகாரி அனுப்புங்கன்னு அந்த நோட்டீஸ்ல இருக்கு. அப்படி வந்த அதிகாரி என்ன கேட்குறாங்க, நான் குக்கர் கொடுக்க முடியாது, அவங்க பதிவு பண்ணல, வாய்மொழியா சொல்றா, ரிட்டன் ஃபைல் பண்ணல, இதுவும் வழக்க தாமதப்படுத்துறதா. சரி, அந்த அதிகாரியை பார்த்து காமன் சிம்பிள் லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்கிறார். நான் எடுத்துட்டு வரலங்கிறார். இந்த அலட்சியத்தை தான் நேற்று நீதிபதிகள் கண்டித்தார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை பாரபட்சம் தொடர்ந்து காட்டப்படுது. இதுல 2 விஷயம் என்னன்னா, ஒன்று இதில் என்னுடைய கருத்து அப்படின்றது ஒன்றும் இல்லை. என்னென்று சொன்னால் பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒன்று, நான் இந்த இஷ்யூவில் நான் தனிப்பட்ட முறையில் தான் பேசணும் தவிர பிஜேபி சார்பாக பேச முடியாது. ஏன்னா இது அரசியல் கிடையாது. ஒன்று, இது தேர்தல் ஆணையம், அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. ஒன்று. ரெண்டாவது, இது நீதிமன்றம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கும்பொழுது திரு தினகரன் அவர்கள் இந்த கட்சியை பதிவு செய்திருக்கலாம். இவங்க வந்து நாங்கள் மேல்முறையீடு போயிருக்கிறோம் அதனால் வந்து அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு தீர்ப்பு என்பது கீழமை நீதிமன்றத்தில் ஆனால் அதுதான் அப்போதைய தீர்ப்பு. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். பல்வேறு வழக்குகளில் பார்த்துருக்குறோம். விடுதலை அப்படின்னு ஒரு 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 வழக்கிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போனாங்க, விடுதலை.
இல்லை நான் சொல்கிறது நான் தீர்ப்புக்கு நான் என்ன எதிராக ஒண்ணுமே சொல்கிறேன் செயல்படவும் முடியாது. இல்லைங்க விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. அப்போது இரட்டை இலை உங்களுக்கு இல்லை அப்படின்றது தீர்ப்பாயிடுச்சு. அப்போது அவர் இன்னும் அந்த 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 கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், பண்ணி இப்போ செய்துவிட்டு சின்னத்தையே வாங்கியிருக்கலாம். சர்வசாதாரண எப்படி மக்கள் நீதி மையம்லாம் வாங்கினாலும் அது மாதிரி வாங்கியிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவருக்கு தேர்தல் முக்கியமா அல்லது சின்னம் இந்த இரட்டை இலை முக்கியமா அப்படிங்கிற வரும்போது தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. அவங்களுடைய டார்கெட் போயிருமே. இல்ல ஜீவா, அதிமுக தான் எங்களுடைய அது அவங்களோட பிரச்சனைன்றனால எலெக்ஷன் கமிஷனுக்கு அது பிரச்சனை இல்லை, புரிஞ்சுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அவர்களுக்கு கவலை இல்லை, தினகரனை பற்றி அவங்களே கவலை பண்ணணும் அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அவங்க தேர்தல் ஆணையம் அவர்களுடைய விதிகளின்படி சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். சட்டப்படி என்ன உண்டோ அதை செய்வாங்க. சட்டப்படி செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் தான் ஆல்ரெடி இருக்கீங்களே, போகலாம். அதனால் இதை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து அவர் உட்கார்ந்து பார்க்குறார். லக்ஷ்மணன் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் கூட அவர் டிடிவி தினகரன் அவர்களுடைய நாற்காலியில் அமர்ந்து பார்க்கிறார். தொடர்பான கேஸ் ஹிஸ்டரியை தான் சொல்றாரு, வழக்கு விவரங்கள் இது என்னெல்லாம் கொண்டு போய் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நான் அதுதாங்க சொல்கிறேன், அப்படி தான் நானும் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே இன்னொரு இதில் சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து அந்த சேர்லேருந்து பார்க்குறாரு, அப்படி சொல்கிறார். நான் தேர்தல் ஆணையத்தில் சேரில் உட்காந்தா எனக்கு யார் டிடிவி தினகரன், நான் சட்டப்படி தான் நடப்பேன், எனக்கு என்ன விதியோ அதுபடி தான் நடப்பேன், அதில் ஏதாவது குளறுபடி நடந்திருக்கா அப்படின்னா இல்லைன்றார். லக்ஷ்மணனே சொல்கிறார், இல்லை தேர்தல் ஆணையம் சொல்கிறது சரிதான், ஆனால் எனக்கு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறார். அந்த வழக்கு என்னன்னு கேட்டால் இரட்டையில் இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் என்று தீர்ப்பாகி விட்டது, கொடுத்துட்டாங்க, கட்சி அவங்களுக்கு தான் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து மேல்முறையீடு தான் போயிருக்கிறீங்க. அப்போது இன்றைக்கி அது யாருக்கிட்ட இருக்குதுன்னா அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அதற்கு உண்டான இப்போ நீங்கள் நான் வந்து எனக்கு இரட்டையில் இந்த வழக்கு முடிவு வரைக்கும் நான் எலெக்ஷனில் நிற்கலன்னு சொன்னால் இந்த பிரச்சனையே கிடையாது. அதாவது தினகரன் அவர்கள் நான் எங்கள் கட்சி நிற்காது, அதுக்கு தான் ஒரு இடைக்கால ஏற்பாடு செய்யுங்க அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதான் கேட்குறேன், எல்லாருக்குமே தேர்தலை சந்திக்க இந்த கட்சியை வழக்கு போட எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா அதை ஏன் தாமதப்படுத்துறாங்க, அதுல ஒரு அரசியல் இருக்குங்கிறது தாமதப்படுத்தல ஜீவா. அவருக்கு எவ்வளோ வேணா உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை கொடுப்பதும் மறுப்பதும் விதிகளை பார்த்து செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்றுதான் நான் சொல்கிறேன். அதில் எங்கன்னா தப்பு இருக்கான்னு அவரே இல்லைன்றார் லக்ஷ்மணனே. இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் நம்ம இதில் ஒரு கிளாரிட்டி வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையம் எங்கேயாவது தவறு செய்திருக்கிறதானா இல்லை, அதை வந்து இவங்களே ஒத்துக்கிறாங்க. எங்க பாரபட்சம்ங்கிறத தொடர்ந்து சொல்றாங்கன்னா தவறு செய்யல, பாரபட்சமா நடக்குது. இல்ல திமுக பாரபட்சம்னா தவறு தானே, தவறு செய்யலாம், ஆனா பாரபட்சம் நடக்குது சொல்லிட்டேனே. இல்ல சார், பாரபட்சம் என்பது தவறு. ஒண்ணு தவறு செஞ்சிருந்தா சொல்லுங்க, பாரபட்சமா நடந்துக்கிறாங்க, தவறு, அதுதானே சரியா இருக்கும். பாரபட்சமா நடக்கிறாங்க, அது தவறுன்னு சொல்லலாம். தவறே செய்யல, ஆனா பாரபட்சம் சொல்றேன், தவறா பாரபட்சம் அது உங்களுடைய பார்வைன்னு நான் சொல்ல வரேன். சரி, அது உங்களுடைய பார்வை. இப்போ இன்னைக்கு ஒரு நிமிஷம், இந்த நேரத்துக்கு நம்ம நண்பர் லக்ஷ்மணன் வந்து இவர் டிடிவி தினகரனுடைய அட்வொகேட், அவர் சைடுடைய பெனிஃபிட் மெரிட் அண்ட் மெரிட்ஸ் தான் அவர் பேசுறாரே தவிர டிமெரிட்ஸை பற்றி பேசலை. நான் வந்து யாருக்குமே அட்வொகேட் இல்லை. இன்றைக்கி நான் வந்து இந்த இஷ்யூவில் நான் பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற பொழுது தனிப்பட்ட ஒரு பாஜகவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை, நீதிமன்றத்துக்கும் கட்சிகளுக்கும் தொடர்பு இல்லை, நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் சேருகின்ற பாஜக கூட்டணியில் சேருகின்ற தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கிடைக்குது. 99 இருந்து நாங்க இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு கிடைக்கலன்னு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்றாங்க. நீங்க தினகரனை விட்டுருங்க, 99 இருந்து களத்துல இருக்கிற எங்களுக்கு நாங்க கேட்கிற சின்னத்தை அவங்க ஒதுக்குவதில் வேணுமெனே தாமதம் செய்யறாங்க. அப்படி இல்ல, நீங்க அந்த மாதிரி இல்ல. விடுதலை சிறுத்தைகள் 3 சின்னம் கேட்டிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் 3 கட்சி தான் ரிஜிஸ்டர்டு, ஐ மீன் ரெக்கக்னைஸ்டு ரீஜனல் பார்ட்டிஸ். என்னென்னா திமுக, அதிமுக, விடுதலை, இது நம்ம தேமுதிக, சரியா? அப்போது அவங்கள பொறுத்தவரையில் ரிஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வராங்க. அப்போது விடுதலை சிறுத்தைகள் 3 சின்னம் கேட்டிருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் தாமதம், கேட்ட சின்னம் கிடைக்கலன்னு அவர் விமர்சனம். அப்படி இல்லைன்ற நான் இல்லை, அப்படி இல்லைன்னு என்னை பொறுத்தவரையில் விதிகளின்படி தான் தேர்தல் ஆணையம் நடக்கும். ஒரு சிறு இடத்துல இப்படி தாமதமே இல்லாம உடனே அந்த சின்னம் கேட்ட சின்னம் உடனடியாக கிடைச்சிச்சு சார். அது அவைலபிலிட்டி இருந்திருக்கலாம் சார். நீங்க அது எப்படி கிடைக்குது? நீங்க இவங்க சைக்கிள் கேட்டிருக்க வேண்டியது தானே, அப்போ தினகரன் வந்து சைக்கிள் கேட்க வேண்டியது தானே, புரிஞ்சுங்க. எது நீதி தேர்தல் ஆணையத்தால் எது சைக்கிள் உடனடியாக கிடைப்பதும் விதிமுறையின்படி, விடுதலை சிறுத்தைகளுக்கு தாமதமாவதும்
தினகரனுக்கு இன்னும் இழுத்து கொண்டே இல்ல, இழுக்கலைங்க. எல்லா விதிமுறைகள் இப்படிதான் நடக்குது. நீங்க தினகரன் இஷ்யூ வேற, விடுதலை சிறுத்தைகள் இஷ்யூ வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் இஸ் ரெஜிஸ்டர்டு பார்ட்டி. தினகரனுடைய கட்சி என்பது இன்னும் பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி. அது அவங்களுக்கு தெரியும். ஒரே இஷ்யூன்னு சொல்லல, வேற வேற issue. பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்கிற நான் வகையில் இல்லைன்னு விடுதலை சொல்றேன். சிறுத்தைகளும் தினகரனும் வருது. சார் நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, பாரபட்சமெல்லாம் எங்கேயுமே காமிக்கல. என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த, நான் படித்த வரையில் எனக்கு தெரிந்த சட்டம் வரையிலும் அது பாரபட்சம் கிடையாது. ஏனென்று சொன்னால் தினகரன் அவர்கள் ஒரு வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த இரட்டையில சின்னம் தொடர்பாக இடைக்கால ஏற்பாடு தானே கேட்கிறாரு சார். அந்த அதுக்கு வழக்கின்படி இல்ல. எனக்கு இப்ப இடைக்காலமா நாங்க அது யார் கேட்கறது செய்யணும்? தாங்க. தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது. கோர்ட்டு தான் நீதிமன்றம் செய்யணும். செய்யணும். நீதிமன்றம் கரெக்ட். அந்த நீதிமன்றத்துல வழக்கு உரிய நேரத்துல முடிக்க விட மாட்டாங்க அது தேர்தல் இல்ல. ஆணையம். இல்ல இல்ல அப்படி சார், எல்லாம் அதுல ஒரு பிரதிவாதியா தேர்தல் ஆணையத்துடைய பங்களிப்பு இருக்குல்ல சார். தேர்தல் ஆணையம் தொடர்பே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தானே சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் தானே சொல்லியிருக்காரு. இதே தினகரன் பல்வேறு வழக்குகளை சந்திச்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர் எந்த வழக்கிலும் போய் வாய்தா கேட்டதே இல்லையா சார்? நீங்க இது வாதத்துக்கு நான் என்ன வாதம் தான். நான் எதுவா அப்ப வாய்தா கேக்குறாங்க. தினகரன் வழக்குல வாய்தா கேக்குறாங்க. இல்ல ஏன் கேக்குறாங்க? அவர்களுக்கு வேற சில வேலைகள் இருந்தாலும் இந்த வழக்குக்கு வர முடியலன்னு சொல்றாங்க. அது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு வரும்போது எதுவும் அனுமதி, ஒருவேளை இவர் சொல்றபடி இல்ல இல்ல இந்த காலதாமதம் தான் பிரச்சனை. எல்லாமே சட்ட விதிமுறைகள் தான். தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு நீங்க கேட்ட மாதிரி சைக்கிள் கேட்டாங்க, கொடுத்திருக்காங்க. ஆனா திருமாவளவன் கேட்டாங்க, தாமதப்படுத்துறாங்க. அதுவும் விதிகளின்படி. தினகரனுக்கு கொடுக்காதது விதிகளின்படி. ஆனா தாமதமாகும் அங்க கிடைக்கும். இல்ல ஜீவா, இவருடைய இந்த இடத்துல அவர் பொசிஷன் உட்கார்ந்து பார்க்கும்போது ஐயோ எனக்கு காலதாமதம் ஆகுது, நான் பாதிக்கப்பட்டனே அப்படின்னு லக்ஷ்மணன் ஃபீல் பண்றாரு, தினகரன் ஃபீல் பண்றாரு, என்னுடைய வேலை முடியலன்னு ஃபீல் பண்றாரு. ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு அது ஒரு பொருட்டு அல்லன்றான். ஏன்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கான வேலை இருக்குதுங்க. சார், நீதிமன்றத்தை தாமதப்படுத்துவதில்ல தேர்தல் ஆணையத்துக்கு பங்கு இருக்கா இல்லையா? இல்லவே இல்லைன்றான். சரி, நான் சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குதுங்கிறது வேணா நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டா இருக்கலாம். இன்னைக்கு பிஜேபி ரசிக்கிற காரியங்கள் நடக்கலாம். நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தை ஆட்டி வச்சாலும் நான் பிஜேபிக்காக தான் உட்கார்ந்து பேசுவேன். இன்னைக்கு நான் தினகரன் வக்கீல் ஒரு சொல்றாரு, ஒத்துக்கிறேன். நாளைக்கு நான் சொல்லி தப்பு இல்ல. நாளைக்கு நான் பிஜேபி வக்கீலா உட்கார்ந்து பேசுவேன். நீங்க ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தாதீங்க. ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்டா தேர்தல் களத்தை வைங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். தேர்தல் ஆணையம் ஏதோ புனிதமானது மாதிரி பேசுறாரு. பிஜேபிக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் சார். தேர்தல் ஆணையம் தவறு செய்யறப்போ தவறுன்னு சொல்லணும் சார். நீங்க நாளைக்கு பிஜேபி பாதிக்கப்பட்ட போது நான் இதே சீட்ல உட்கார்ந்து பிஜேபிக்காக பேசுவேன். ஏன்னா நோக்கம் என்னவா இருக்குன்னா தேர்தல் சுயேட்சையான அமைப்புகள் இன்னொரு சொல்றேன். ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட். ஒரு நிமிஷம் ரெண்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாருன்னா தேர்தல் ஆணையம் தவறு செய்யவில்லைன்றார். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க ரெண்டாவது பாயிண்ட மறந்துறீங்க. பாரபட்சமா நடக்குது. தாமதம் செய்வதில் அரசியல் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பாரபட்சம்னா தவறு. ஆனா தவறு சட்டப்படி தவறு செய்தா ஒரு பாயிண்ட சொன்னேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். சார் ஒரு நிமிஷம் சார். பதிவு பெறாத ஒரு கட்சி காமன் சிம்பலை கேட்கறதுக்கு சட்டத்தில் இடமில்லைன்னு தேர்தல் கமிஷன் சொன்னது சரி. நான் 100 தடவை சொல்லுவேன். ஆனால் அந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு இந்த வழக்கை முடிக்க விடக்கூடாது, இதை எவ்வளவு தூரம் இழுக்கணும்னு திட்டமிட்டு செய்யறது உள்நோக்கத்தோடு உள்ள ஒரு விஷயம். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி தன்னாட்சியோடு சுதந்திரமாக இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம் யாரோ சில தனிநபர்களுக்காக நேற்று உச்சநீதிமன்றத்தில் நிர்வாணமாக நின்னது. ஏன்? யாருக்காக நிக்கணும்? நீங்க சட்டப்படி நடத்திட்டு போங்களேன். உங்களை அசிஸ்ட் பண்றதுக்காக வர சொல்லி 10 நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்த பிறகு என் கையில ஒரு பேப்பரும் இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதி குற்றத்தை வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் வந்தது? நான் கேட்கிற கேள்வி அதான். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அதுதான் தீர்ப்பு, அதை ஏத்துக்கணுங்கிறார்ல. பாலகிருஷ்ண ரெட்டி ஏன் ஜெயில போடல? எதுக்காக போடல? எதனால அவர் இன்னைக்கு வெளியில இருக்கிறார்? உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது வரைக்கும் தண்டனை நிறுத்தி வைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வெளியில இருக்கிறார். உங்க வாதப்படி அந்த இதை ஏத்துக்கிட்டு இருக்கோம்னா ஏன் நீங்க பாலகிருஷ்ண ரெட்டி ஜெயிலுக்கு போக சொல்லல? அதைத்தான் சொல்றேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க. பாலகிருஷ்ண ரெட்டி வெளியில தான் இருக்காரு. இந்த வாதங்கள் முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப தினகரன் அவர் சொன்னதுல பாலகிருஷ்ண ரெட்டி விவகாரத்துல அது தடைதான், ரத்து இல்ல சார். தடைங்கிறதா சார் இடைக்கால ஏற்பாடு. தினகரன் கேட்கறது இடைக்கால ஏற்பாடு சார். புரிஞ்சுக்கோங்க சார். பாலகிருஷ்ண ரெட்டி குற்றவாளி இல்லன்னு உச்சநீதிமன்றம் சொல்லல. இல்ல லக்ஷ்மண் ஒரு விஷயம் இருங்க. யார் கொடுக்கணும்? அத யார் கொடுக்கணும்? நீதிமன்றம் தான். அதத்தான் சொல்றேன். அந்த நீதிமன்றம் தான் சொல்யூஷன் கொடுக்கறேன்னு சொல்றப்ப நான் சொல்றேன். அந்த நீதிமன்ற நடவடிக்கையை ஏன் தாமதப்படுத்துறீங்க? தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன இருக்குது? தாராளமா கொடுத்துட்டு போட்டோம். இல்ல இப்போது இந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை நீதிமன்றத்தில் இப்போது இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தில் ஒருவேளை குக்கர் கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அவங்க 40 தொகுதிக்கும் குக்கர் அல்லாத ஒரு சின்னம் கிடைக்குமா, அல்லது 40 தொகுதியிலும் வேறு வேறு சின்னம் கிடைக்குமா,
அந்த 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அதற்குள் வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் வேற சின்னம். இப்படி ஒரு விஷயம் வரும்போது மற்ற கட்சிகள் இருந்து உங்க பிரச்சாரத்திற்கே இவங்க வந்து ஒரு பாரபட்சமா தானே செயல்படுவாங்க. அதை பத்தி நீதிமன்றத்துக்கோ இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு கவலை இல்லை சார், தேவையில்லை. இது கவலை பண்ணோம், உங்களுக்கு தான் பிரச்சனை, அது உங்க பிரச்சனை. அது நான் என்ன கேட்குறேன், தீர்ப்பு சொல்லிட்டாங்களா ரெட்டையில இருந்தா அவங்களுக்கு தான்ட்டு, நீங்க அன்னைக்கே ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேற சின்னத்துல போக வேண்டியது. அதுல இருக்கிற நிர்வாகத்துக்கு நான் சொல்லிடுறேன். விஷயம் என்னன்னா, இது உங்களுடைய சௌகரியத்துக்காக அவங்கள அப்ப நிர்பந்திக்கப்படுது. ஜீவா நீ வந்து இந்த அரசியல் கட்சிக்கு இல்ல சின்னத்துக்கு claim ஜீவா பண்ணாத இல்ல ஜீவா அப்படின்னு அவங்க தவறு நிர்பந்திக்கப்படுறா. ஜீவா, நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் சொல்வது மேல்முறையீடு என்பது தினகரனோட விருப்பம். கோர்ட் நிர்பந்தப்படுத்துது அவங்கள மேல்முறையீடுக்கு வாங்கன்ட்டு. நீங்க கீழமை ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை வந்து மறுபரிசீலனை செய்வதற்காக வேறு உத்தரவுக்காக நீங்க மேல்முறையீடுக்கு போறீங்க. கோர்ட் உங்களை வந்து நீங்க மேல்முறையீடுக்கு போய் தான் கம்பல்சரி தானே இருக்கு. அது உங்களுடைய விருப்பம். நான் என்ன கேக்குறேன், உங்க விருப்பம். அந்த நேரத்துல தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் நேரத்துல இதே மாதிரி வேறு கட்சிகளுக்கு உடனே சின்னம் கிடைக்கும். இந்த மாதிரி கட்சிகளுக்கு கிடைக்காம இருக்கும்போது அரசியல் இருக்குங்க. இந்த வாதம் தவறு. நான் சொல்றது புரிஞ்சுங்க. அந்த நேரத்துல இடைப்பட்ட நேரத்துல எலெக்ஷன் வந்து வேணும்னே வர வச்சாங்களா? தேர்தல் ஆணையம் வந்து வேணும்னே இந்தியா முழுக்க தினகரனுக்காக ஒரு தேர்தல் வர வச்சிருக்காங்க. என்னங்க பேசுறதெல்லாம்? சின்னம் தொடர்பான பிரே வச்ச மத்த கட்சிகளுக்கு உடனே கிடைக்குதே. அதிமுக பாஜக டீல் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். இல்லங்க, அது வேற இது வேற. இல்ல தினகரன் மட்டும் இல்ல, இல்லங்க, அது வேற இது வேற. சொல்றேன் சார், வாசனையும் தினகரனையும் ஒண்ணா டீல் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். இவருக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன். இரட்டை இலை உங்களுக்கு இல்லைன்னு இறுதி தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. தினகரன் புதிய கட்சியை பதிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாருல்ல. மூப்பனார் வந்து 10 நாள்ல தாமக ஆரம்பிச்சு 12ஆம் நாள் சின்னத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப விதிமுறை அப்படி அல்ல. ஒரு கட்சியை பதிவு பண்ணா 3 மாசம் ஆகும். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் யாருக்காவது இருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு தான் பண்ண முடியும். 3 மாசம் ஆகும். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு குக்கர் தினகரன் கொடுப்பீங்க. எதுக்கு? ஒண்ணு. சரி, இவர் சொல்றாரு ரெட்டையில தான் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நீங்க ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்லாட்டி கட்சியை பதிவு பண்ணுங்கறாருல. அதே டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு நிமிஷம் சார், அதே டெல்லி சார், ஒரு நிமிஷம் சார், நீங்க தவறான இல்ல ஆப்ஷன் சொல்றீங்க, நான் சொல்றேன். அதே இல்ல நான் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல கூடாதுல. நான் சொல்வது என்னவென்றால், நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுங்க, இது அவருடைய தனிப்பட்ட வெறுப்பு. நான் மேல்முறையீட்டுக்கு போகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்காக தேர்தலாம் தள்ளி வைக்க முடியாது. தினகரன் வந்து தேர்தல் தமிழ்நாட்டுல மட்டும் தள்ளி வைக்க தேர்தல் தள்ளி வைக்க சொல்லல. அதே டெல்லி உயர்நீதிமன்றம் அதே நாள்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு இன்னொரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? 15 நாளைக்கு குக்கரை யாருக்கு ஒதுக்க கூடாது. எதுக்காக? தினகரனுக்கு எந்த ரோலும் இல்லைன்னா, எந்த உரிமையும் இல்லைன்னா, எந்த அதிகாரம் இல்லை. அது அதே நாள் சார் 15 நாள் நடத்த யாருக்கு கொடுக்கணும் சார். அந்த ஸ்டே இன்னைக்கு இருக்கு, அந்த ஸ்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தினகரனுக்கு எந்த ரோலும் இல்லையே சார். இருங்க சார், நடைமுறை அப்படி இழுத்துட்டு வரும் சார். இன்னைக்கு வரைக்கும் குக்கர் யாருக்கு நீங்க ஒதுக்கல சார், ஒதுக்க முடியாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுரை சொல்ற வரைக்கும் குக்கரை நீங்க தமிழ்நாட்டுல யாருமே சட்டமன்ற தேர்தலுக்காக இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இரட்டை இளைய எடப்பாடிக்கு தான் சொன்ன அதே நாள் இன்னொரு தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அந்த காப்பியை பாருங்க. இல்ல கண்டிப்பா இந்த சின்னம் குறித்து, இந்த சின்னம் தொடர்பாக இந்த பாரபட்சத்தை தான் நான் சுட்டி காட்டுறேன். தினகரனுக்கு குக்கர் கொடுக்குறாங்க இல்லைங்கறத அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தனிநபரை, ஒரு தனி இயக்கத்தை இப்படி குறி வச்சு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ற மாதிரி 1000 பணிகள் இருக்கு, 1000 பணிகள் இருக்கு. தனிநபர் நியாயமா நடத்துங்க. தேர்தலே எல்லாருக்கும் சம வாய்ப்போடு நடைபெறும் போது இது ஒரு பாரபட்சமா இருக்குங்கிறது அவருடைய வாதம். ஒரு தேர்தல் ஆணையமானது ஒரு இவர் வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு தனி நபருக்கோ ஒரு கட்சிக்கோ சாதகமாக தேர்தலை தள்ளி வைக்க முடியாது. பங்கேற்க சம வாய்ப்பு தாங்க. இல்லைன்னு சொன்ன பிறகு குக்கரை யாருக்கு கொடுக்காதீங்கன்னு ஏன் சொல்லுது நீதிமன்றம்? முன்னாடி சார் நான் தீர்ப்பு தரேன் சார். இன்றைய அரசியல் ஆரம்பத்தில் தேர்தல் விதிமுறைகள், நடத்தைகள், தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதன் விதிகள் எல்லா கட்சிக்கும் சமமாக பொருத்தமாக செயல்பட்டிருக்கிறதா, நீதிமன்றம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், செய்ய இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக ஒரு சட்ட நுணுக்கங்களோட 2 பேருமே பேசுறீங்கன்னு சொல்லணும். அதற்கு அவங்க இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பத்தில் சந்திக்கலாம்.